அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலை அடைய போகிறார். இந்த வக்கர காலம் வரக்கூடிய நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 138 நாள், 4 மாதம் 14 நாள் வரைக்கும் வக்கர கதியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், பொருளாதாரம், அதாவது இந்த ஸ்தானத்தில் 2ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சிலிருந்து நாம் செயல்படுத்தக்கூடிய விதம் வரைக்கும், அதே மாதிரி உங்களுடைய பணம், காசு, சொத்து சுகத்தை வந்து நமக்கு அமையக்கூடிய நிலைப்பாடு வரைக்குமே அந்த தனஸ்தானம். ஆனால் அது உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இப்போ சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 7 சனிகள் நீங்கள் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் எவ்வளோ கடுமையான கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து அதையே ஒவ்வொரு நாளும் அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு உங்களுடைய சாமர்த்தியத்தில் சரி செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது உங்களுக்கு இது எந்த மாதிரி ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதலாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து பதிவுகளை பார்க்க எளிமையாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா கும்பத்துக்கு சனி பகவான் 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் தான். அப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு போகும்போது 7 சனி. இந்த 5-6 வருஷ காலம் நினச்சி பாருங்க. நீங்கள் படாத அவமானங்கள் கிடையாது, நீங்கள் படாத கஷ்டங்கள் கிடையாது. உங்களுடைய முயற்சி எப்படி இருந்தாலும் ஆனால் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையலை. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வளர்ச்சியாக இருக்கும். அற்புதமான முன்னேற்றத்தை அடையிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஆனால் அவங்க வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த இடத்துல நீங்கள் பட்டது அவமானம் மட்டுமா தான் இருந்திருக்கும். அது வேலை செய்கிற இடத்துலையும் அப்படியே தான், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலையும் அதே மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, உறவு முறைகள் மட்டும் பார்த்துட்டாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு உறுதுணையாக இருந்த நீங்கள் இன்றைக்கி தனிமரமாக தான் நின்று இருப்பீங்க. இந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு வெறுப்பில், வேதனையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வக்ரம் அடைகிறது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான பாக்கியம். ஏன்னா வக்ரங்கிறது சனி வக்ரம் இயல்பான நிலையில் இருந்து மாறுபட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய காலம். அதுவும் 4.5 மாதங்கிறது ரொம்ப பரவாயில்லைங்க. ஏன்னா உங்களுக்கு 7 சனி, ஒரு தவிப்பு. ஒன்று பார்த்தோம்னா உடம்பு சரியில்லை, கை கால் வலி, அதாவது படுத்தா சரியான தூக்கம் இருக்காது, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது. நாம் சரியானோம்னா வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, தெண்டது கண்டமாகுது, கைப்பொருள் விரயமாகுது, இருக்கலாமா பறக்கலாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, சிந்தனைகள் பல கோணத்தில் யோசிப்பீங்க. ஆனால் எதை செய்தாலும் பார்த்தோம்னா அதனால் நஷ்டம் மட்டும்தான் மிச்சமாகுதே தவிர ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர ஆனால் லாபத்தை அடைய முடியல. ரொம்ப நாளாக பழகிருப்பீங்க ஒரு நண்பர்கிட்ட. அவங்க எப்போவுமே நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தா நமக்கு கிடைக்காது. ஆனால் அதே மாதிரி நாம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தால் கூட நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு யார் அதிகம் நம்புகிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செஞ்சேன். குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள், உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீ வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ இது ஒரு 2 வருஷம் காலமாக எதுவுமே நம்மளுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. எப்படின்னா நம்மளுடைய பேச்சை வாங்கி நமக்கு பங்கத்தை கொடுப்பாங்க. நம்மளுடைய உண்மையே பேசினாலும் அதனால் தேவையில்லாத வீண் பழிகளும் சுமைகளும் பங்கங்களும் ஏற்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ர காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்று பாதையில், அப்படின்னா நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அதில் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையப்போகுதுங்க. அந்நிய தேசம் அப்படின்னா ஒரு இடம் மாறி போய் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இங்கே சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, அந்த வேலையும் போயிருச்சு, வேலை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது அமையுமா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
சரிங்களா? இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், நான் வெளிநாடு போனேன், வெளி ஊர் போனேன், வேலை செஞ்சேன். ஆனால் ஒன்றுமே 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் சம்பாதனை பூரா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க. இருந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கி தப்பிச்சு வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சிலரில் பார்த்தோம்னா சட்ட சிக்கல் சிக்கியிருப்பீங்க. தேவையில்லாத வழக்குகளை சந்திச்சிட்ருப்பீங்க. இதிலிருந்து மீண்டு வந்துட்டால் போதும், புதுசாக வாழ்க்கை சமாளிச்சுக்கலாம், புதுசாக வாழ்ந்துக்கலாம் அப்படிலாம் தோணுங்க. ஏன்னா அவ்வளோ சிரமங்களை அனுபவித்த உங்களுக்கு இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு அந்நிய மனிதர்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, வழக்குகளால் முன்னேற்றம், அதிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், உங்களுடைய டாக்குமெண்ட் பேப்பர், அதே நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட நீங்கள் உழைச்ச பணம் உங்களுக்கு சரியாக கிடைக்காம சிக்கிட்டு இருந்தால், இதில் போய் கேட்க போனால் சலிப்புகள் வந்தால் பிரச்சனைகள் மாறி உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் கண்டிப்பாக சேரும். புதிய தொழில் தொடங்குங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அது நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுங்க. அப்புறம் பார்த்தோம்னா, திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சிலருக்கு, அவங்களுக்கெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால பெண் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெண் பாருங்கள். மணமகன் ஜாதகம் நல்லா நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறப்பான ஜாதகம் அமையும். அதே மாதிரி இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா, ஒரு பெண் ஜாதகம் இருந்தால் கூட நல்ல மாப்பிள்ளை அமையலைங்க. படிப்பு நல்லா இருந்தால் குடும்பம் சரியில்லை, குடும்பம் சரி இருந்தால் பையன் சரியில்லை, அதனால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுப்பார். இதற்கு காரணம் என்னென்னா, சனி உங்களுக்கு அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்க, சரிங்களா? அப்போ சுகஸ்தானங்கிறது நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த சனி பார்வையில் எல்லாம் கெட்டு போச்சு. கெட்டு போனதை அது வக்கரமாகும் பொழுது அதுக்கு ரெப்ளை, அதாவது மாற்று ஒரு யோக பலன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, குரு யோக பலம் பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக தடப்பட்ட விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக எடுத்து முயற்சி செய்யுங்க. வளர்ச்சி இருக்கும். வீடு கட்டுறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யுங்க. அரசாங்க லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யுங்க. அதே நேரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாய தானிய சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடியவங்க, ஒரு மளிகை ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் அயல்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி எண்ணெய் திரவங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பாக இதுக்கு முன்னால் செய்ய முடியல, இல்லை செஞ்சு நஷ்டமாகி போச்சு, இப்போ நான் தொடங்கலாமா ஆரம்பிக்கலாமான்னா இந்த நேரத்தில் ஆரம்பிங்க. வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் சில எண்ணங்கள், ஆசைகள், சில கற்பனைகள் நம்ம கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் செய்ய முடியாமல் நினச்சிட்டே இருப்போம். இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், ஆனால் அதுக்கு தகுந்த சந்தர்ப்பம் அமையலை. சில சந்தர்ப்பம் அமைஞ்சதும் சரியாக கிடைக்கல, கை கட்டி வாய் கேட்டல, இப்படியே போயிட்டுருக்குது. இறைவா எனக்கு ஒரு வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு பார்த்துட்டுருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு 6 வருஷமாக ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களே, இந்த 7.5 சனி, குடும்ப சனி நடக்கிற காலத்தில் சனி வக்கரம் உங்களுக்கு அற்புதமான பாக்கியம். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பலன்களை முழுமையாக நம்ம கடித்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த காலத்தில் இருந்து அப்படின்னா இந்த சனி வக்கர காலத்திலிருந்து உங்களுக்கு எல்லா வள்ளல் இறைவனுடைய அருள் கிடைச்சி செழிப்பான வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.